Hello lovelies, welcome back to Keerthana's Dairy. Hope you all doing good. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. எஸ், நாங்க ஒரு 15-16 வகையான கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். வெரி குட் கலக்குப்பா கலக்கு. அதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ போயிட்டு தான் வர போறோம். ஸோ அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. பேக்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்கும். நாங்க கிளம்ப போறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. பை. A few inches later. வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இந்த மாதிரி டிசைன்ல யாராவது செருப்பு போட்டுருக்கீங்க பாருங்க. சாப்பிட வந்திருக்கோம். பட் எனக்கு ஒரு மாதிரி அது கார் சிக்னஸ் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கு. நெய் ரோஸ்ட்டு தரமான டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் வந்து கல் தோசை 2 கண்ணாடியா நான் வந்து கல் தோசை 2 வாங்கினேன். அவள் வந்து நெய் ரோஸ்ட் வாங்கினா. நான் ஒரு கல் தோசை அவளுக்கு கொடுத்துட்டேன். அவள் பாதி நெய் ரோஸ்ட் எனக்கு கொடுத்துட்டா. கிவன் டெக் பாலிசி சாப்பிட்டாச்சு. க்ரீன் டீ இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. இப்போ என்ன டைமு 9:30 தான் ஆகுது. ஆனால் இப்போவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் வில்லேஜ். தம்பி வந்து அங்கே அவன் சென்னையிலேருந்து திருச்சி வந்துட்டு அப்படியே எங்கள் கூட ஜாயின் பண்ணிப்பான். ஃபஸ்ட்டு நாங்கள் போகிற கோயில் என்னென்னா கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டாச்சு. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட் ஆகும். என்னன்னு தெரியலையா? அதுக்கு எக்ஸாம்பிள் க்ளூ வந்து நம்ம சேனல்லே இருக்கு. நீங்கள் போயிட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எப்படியும் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்க. கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு 1 hour later. அண்ணன் கண்ணிலேயே பேசுவேண்டா. ஹலோ, நாங்கள் எல்லாரும் ரெடி ஆயாச்சு. அப்போ வந்து அம்மாவும் தம்பியும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து சைகையில் பேசினேன். நான் வந்து தூங்கவே இல்லை. நானும் அம்மாவும் வந்து ஃபஸ்ட்டே ரெடி ஆகிட்டோம். குளிச்சுட்டு தம்பியும் பாப்பாவும் அதுக்கப்புறமா தான் ரெடி ஆனாங்க. நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு போகிற கோயில் எதுன்னு கெஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. கெஸ் பண்ணீங்களா இல்லையா? இல்லையே. சொல்லு, நீங்கள் சொல்லு. உங்களுக்கு என்ன தெரியாது க்ளூ? ஓகே, அவங்களுக்கும் தெரியல அது என்ன க்ளூன்னா, நான் வந்து அந்த கெட்டப் போட்டிருந்தேன். சமயபுரம் மாரியம்மன் கெட்டப். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கோயில் அதுதான். இதுக்கப்புறம் என்னென்ன கோயில் போகிறோம் நெக்ஸ்ட் சொல்கிறேன். டீ குடிக்க வந்திருக்கோம். என் தம்பி வந்து க்ரீன் டீ இது லெமன் டீ குடிக்கிறான். நான் வந்து ஹெல்த்தியாக க்ரீன் டீ குடிக்கிறேன். என் தங்கச்சியும் அம்மாவும் வந்து காஃபி குடிக்கிறாங்க அன்ஹெல்தியாக. Green tea na lemon tea வருது. Boy. 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 Green tea na lemon tea வருது. Boy.
ஃப்ரெண்ட்ஸ்.
வந்தாச்சு. எந்த கோயிலுக்கு அப்புறம் எந்த கோயில் போகிறோம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அதனால தான் வீடியோவில் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் டைப் பண்ணி போட்டிருக்கிறதுல கரெக்டாக போட்டிருக்கேன், அதை நோட் பண்ணுங்கள். ஒரு இடத்துல நிம்மதியாக நிற்க விட மாட்டாங்க, வந்துட்டே இருக்காங்க. ஹலோ கைஸ், நாங்கள் வந்து இப்போது தஞ்சாவூரில் இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணோம். இன்றைக்கி வந்து நான் ஆஃப் சாரி தான் ஆக்சுவலாக போடுற மாதிரி இருந்தது. சரி, அதை போட்டுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சுற்ற முடியாது, ரொம்ப கசகசன்னு இருக்கும் வெயிலில் அப்படின்ட்டு சுடி போட்டுட்டேன். பட் தஞ்சாவூர் கோயிலுக்கு வரும்போது சாரி கட்டிட்டு வந்து வீடியோஸ்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய பிளான் வச்சுருந்தேன். பார்த்தா நாங்கள் இன்றைக்கே தஞ்சாவூர் வருவோம் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. மனசே கேட்கல. சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, என்னென்னோ வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணவே முடியலையே அப்படின்னு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் திரும்ப கூட பிளான் பண்ணி இதுக்காக கூட வரலாம் அப்படின்ட்டு அமைதியாயிட்டேன். ரொம்ப தூக்கம் வேறு, டயர்டு, நைட்லாம் தூங்கலை, அதனால இன்னும் டயர்டாக வேறு இருக்குது. ஸோ எங்கள் அம்மாவையும் தம்பியும் காணும். அது அவங்க இருக்காங்க. என் பொட்டுலாம் விழுந்துருச்சு காய்ஸ். சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், இன்ட்ரெஸ்ட் இல்லை இதில் எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் சரி வந்துட்டமே. இது என்னது ஃபைனலி சோலர். ஆமாம்ல, எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு மெமரி இருக்குது. என்னென்னா, நான் வந்து 7th 8th படிக்கும் போது என்னை வந்து ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இந்த 3 ஊர்லேயும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அதெல்லாம் காட்டுறதுக்கு. அப்போ தான் நான் வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பெரிய கோயில் பார்த்தது அப்போலாம் ஃபோனும் கிடையாது, யார்கிட்டையுமே இருக்காது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் வந்து செகண்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்குது, எப்போ பார்த்தாலுமே இது சூப்பராக அழகாக தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தது திரும்ப இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். திரும்பவும் பிளான் பண்ண வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக வரோம். ஏன்னா இல்லை, நான் எப்படியும் இங்கே ஏதாவது திருச்சிக்கோ இல்லை வந்து இது திருவாரூருக்கோ ஷூட்டுக்கு வருவேன். ஸோ அப்போது வந்து எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். உச்சி வெயில் 11:30 12 ஆக போகுது ஆல்மோஸ்ட்னு நினைக்கிறேன். அதனால பயங்கர வெயிலாக இருக்குது, பயங்கர டேனும் ஆயிருப்பேன். One hour later. ஹலோ லவ்லீஸ், இப்போது எந்த கோயிலில் இருக்கோம் அப்படின்னா தாராசுரமில் ஐராதீஸ்வரர் கோயில், அங்கே இருக்கோம். இங்கேயுமே செம்ம அழகாக இருக்குது. எஸ், நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இது வந்து இப்போ எத்தனாவது கோயில் அப்படின்னா சிக்ஸ்த் கோயில் இது. இங்கே வந்து ராகுக்கு ஸ்பெஷல் திரு நாகேஸ்வரம். ஆமாம், ஏன் சொல்லுதா. ஸோ 6th முடிஞ்சது, 7th வந்து திருநள்ளாறு. என்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. நெக்ஸ்ட்
பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ லவ்ஸ், நான் வந்து அப்பயே சொன்னேன் இல்லையா திருநள்ளார் போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் திருநள்ளார் போகல, ஏன்னா அதுக்கு முன்னாடியே இன்னும் 2 கோயில் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து இன்னொரு கோயிலுக்கு வந்திருக்கோம். அது வந்து இது வந்து 7th நினைக்கிறேன், 7th கோயில். 8th தான் நாங்கள் திருநள்ளார் போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட். எஸ், இப்போ தான் கோயிலேருந்து வெளியே வரேன். தரிசனம் முடிச்சுட்டு உள்ளே வந்து ஃபோன் எந்த கோயிலுமே அலோடு கிடையாது. இங்கெல்லாம் சுத்தமாக அலோடு கிடையாது. ஏன்னா அந்த சாமியே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியாக, பிரத்யங்கரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் அவ்வளோ ஆக்ரோஷமாக அவ்வளோ கோபத்தோடு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. என் தம்பி வந்து நல்லா கும்பிட்டுக்கோ, இந்த சாமிக்கு வந்து இந்த சாமி ஐயோ இருங்க, சாமிக்கு வந்து உன்ன மாதிரியே ரொம்ப கோவம் வருமா, நீ கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னா. ஸோ கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போது அடுத்தது தான் திருநள்ளார் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. நெக்ஸ்ட் வந்து எங்கே இருக்கோம்? நாச்சியார் கோயிலில் இருக்கும். செம்மையாக இருந்தது தரிசனம். கோயில் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. சாமியை வந்து கிட்டே போய் பார்க்க விடுறாங்க. எனக்கு வந்து காலையிலேருந்து போன கோயில்லையே இந்த கோயில் வந்து ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு, ஆனந்த கண்ணீராக வந்துடுச்சு. அந்தளவுக்கு கிட்ட சாமியை பார்க்க விட்டாங்க மற்ற இடத்த எல்லாம் விட. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே உட்காந்து என்ன இவ்வளோ அழுக்கா இருக்கு? என்னாச்சுடி? One eternity later. ஃபைனலி என் தம்பி வந்து ஒரு வழியாக முங்க வச்சு கூப்பிட்டு வந்துட்டான். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அதனால எடுக்கல. பப்பரை பையன்னு போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு வந்து மீதி கதையெல்லாம் சொல்கிறேன். ஸோ சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் இந்த விஐபி இதில் போனதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும். எல்லா சாமியும் பார்த்துட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து நான் வீடியோ எடுக்கல, நல்லாவும் இல்லை, செட்டே ஆகலை. எனக்கு காலையில் சாப்பாடு செட் ஆகலை, மதியம் சாப்பாடு, நைட் சாப்பாடு எதுவுமே செட் ஆகலை. நேற்று நைட்டு அங்கே சாப்பிட்ட தோசை மட்டும்தான் நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ ரூமோட டூர் காட்டுறேன். நாங்கள் வந்து 4 members இருக்கோம் இல்லையா, அதனால வந்து 2 beds இருக்கிறது வந்து பள்ளிடி மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ஸோ இங்கே வந்து டிவி இருக்குது. எப்படியும் நாங்கள் பார்க்க போகிறது இல்லை, அவ்வளோ டயர்டில் இருக்கோம், தூங்க தான் போகிறோம். இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, இங்கே ஒரு மிரர் இருக்குது, இங்கே ஒரு க்ளீனான சிங்க் இருக்குது. அப்புறம் இங்கே ஜஸ்ட் டேபிள், டைனிங் டேபிள்னு நினைக்கிறேன், இங்கே கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. தென் இங்கே ஒரு சின்ன ரூம், இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. தென் இங்கே மிரர் இருக்குது. ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாஷ்ரூம் வந்து இது வந்து குட்டி வாஷ்ரூம் கரெக்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த வாஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெரிய வாஷ்ரூம். ஸோ இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இதுவும் ஆஃப்கோர்ஸ் சுத்தமாக இருக்குது. இந்த ரூம் வந்து நல்லா இருக்குது, விஐபி கெஸ்ட் ரூம். இது கொசு அதனால் காலையில் எடுத்திருந்தது வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணல, எதுவுமே இல்லை. அங்கே பாத்ரூமும் க்ளீனாக ரொம்ப மோசமாக இருந்தாங்க, இருக்கவே பிடிக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் ஜாலியாக இருக்குது. கொசு இப்போது நான் இதே ட்ரெஸ்ஸை தான் வந்து நாளைக்கும் போட போகிறேன். ஏன்னா நான் சாரீ பிளான் பண்ணேன், ஆனால் சாரீ கட்டிட்டுலாம் ஆமாம் சாரீ கட்டிட்டுலாம் அலையிறது ரொம்ப கஷ்டம். இது போட்டு போட முடியாது, அது ரெண்டுமே கஷ்டம்தான். சுடிதார் போடுறதே கஷ்டமாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். அது போட்டுட்டு நாங்கள் ஆமாம் ரொம்ப இப்போ வெயில் டைமில் நல்லா அப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் போய் குளிச்சுட்டு வர போகிறேன். அந்த ஆற்றுல வந்து முங்கினது
அந்த தண்ணி ரொம்ப கேவலமாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடுத்து தானே வீடியோ நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது. ஆமாம், நாங்கள் ஆற்றுல முங்கினப்போ வந்து வீடியோ யாரும் எடுக்கலை. அம்மாவும் வந்து கையில் ஃபுல்லாக துணி வச்சுட்டு இருந்தாங்க, இல்லைன்னா அம்மாவையாவது எடுக்க சொல்லியிருப்பேன். என் தம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அவன் கையை பிடிச்சிட்டு போனேன். ஏன்னா ஆல்ரெடி எதுலையாவது சொல்லியிருப்பேன்னு அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். எனக்கு தண்ணின்னா பயம் அப்படின்னு சொல்லி. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு என் தங்கச்சிக்கு எங்கள் 2 பேருக்கு இருந்தா கூட பரவாயில்ல, எங்க மதருக்கு ரொம்பவே பயம். யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. எங்களுக்கு வந்துச்சு அந்த ஃபியர், அந்த எங்க அம்மாவுக்கு என்னென்ன ஃபாபியாலாம் இருக்கோ எல்லாமே எங்களுக்கும் இருக்கும். ஸோ என் தம்பி வந்ததுக்கு அப்புறமா தான் முங்கணும். அது யாரும் வீடியோ எடுக்கல, நல்ல வேலை. எடுத்திருந்தா செம்ம ஃபன் கண்டென்ட் கிடைச்சிருக்கும். அது ரொம்ப பயமா இருந்தது எனக்கு தலை முங்குறதுக்கு. ஒரு வழியா முங்கி எந்திரிச்சு வந்தாச்சு. ஸோ இப்போ நான் போய் குளிச்சுட்டு வரேன். பாய். 1 hour later. அப்புறம் என்ன, போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு. என் தங்கச்சியுமே குளிச்சாச்சு. எல்லாருமே தூங்கிட்டாங்க, அம்மா தம்பி 2 பேருமே. அதனால சரி எதுக்கு அவங்கள சவுண்ட் போட்டு எழுப்பிட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் சைகையில் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவோட அவுட்புட் பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ டிவோஷ்னலாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயங்கர டயர்டாக இருந்தது, போய் படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத பார்ட் 2ல் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.